அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி 17, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ்நாள் குரோதி வருடம் மாசி 5ஆம் தேதி. இன்று உத்தராயணம். கிழமை திங்கட்கிழமை. சுபமுகூர்த்தம் நல்ல நேரம் காலை 6:30 முதல் காலை 7:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை மற்றும் இரவு 7:30 முதல் இரவு 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் காலை 9 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் மதியம் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர் லக்னம் கும்ப லக்னம். சூரிய உதயம் காலை 6:35. சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் காலை 9 மணி முதல் காலை 10:30 வரை. திதி இன்று நள்ளிரவு 1:59 வரை. சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:18 வரை. அஸ்தம் பின்பு சித்திரை யோகம் நாமயோகம் இன்று காலை 7:36 வரை. சூலம் பின்பு கண்டம் அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:18 வரை. அமிர்தயோகம் பின்பு சித்தயோகம். கரணம் இன்று நள்ளிரவு 1:59 வரை. பாலவம் பின்பு மதியம் 3:03 வரை. கௌலவம் பின்பு தைதுலம். சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:18 வரை. சதயம் பின்பு பூரட்டாதி நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண் ஜீவன் இன்று அதிகாலை 3:01 வரை. முழு வாழ்க்கை பின்பு உயிரற்றவை. மேஷராசி அன்பர்களே, நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவரை சந்திக்க நேரிடும். பயணங்களால் அனுகூலமான பலன் உண்டு. கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். உத்தியோகத்தில் உயர்நிலை ஏற்படும். உங்கள் உயர்ந்த உணர்ச்சிகள் மறைக்கப்பட்ட உண்மைகளை கிசுகிசுக்கின்றன. மேஷம் மெதுவாக திறந்து உங்கள் வாழ்க்கையை உணருங்கள். உங்கள் வணிகம் நீங்கள் தவிர்க்க விரும்பும் அல்லது ஆழ்மனதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒன்றிலிருந்து உங்களை விலக்கி வைத்திருக்கலாம். நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருக்கிறீர்கள் என்பதற்கும் உற்பத்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஒரு குறுகிய படைப்பு வெடிப்பாக இருக்கலாம். வாழ்க்கையின் பிற அம்சங்களை ஆராய்வதற்கு உங்களுக்கு நிறைய இடமளிக்கும். உங்கள் உணர்வுகளும் அடங்கும். மற்றவர்களின் சுமைகளை எடுத்துக்கொள்வதை நிறுத்துங்கள். உங்களைச் சுற்றியுள்ள அனைத்திற்கும் நன்றியுடன் உணரத் தொடங்குங்கள். நீங்கள் ஏற்கனவே பெறத் தொடங்குவதை விட நீங்கள் அதிகமாக இருக்க வேண்டியதில்லை. இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். இது உங்கள் இலக்குகளை அடைய உதவும். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது உறவுகளை வலுப்படுத்தும். பணியிடத்தில் உங்கள் முதலாளி அல்லது சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவை பெறுவீர்கள். அவர்கள் உங்கள் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் பாராட்டுவார்கள். ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்படுங்கள். அளவுக்கு அதிகமான பயணம் ஆத்திரத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்று நீங்கள் பணத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் இன்று உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஆனால் உங்களிடம் போதுமான பணம் இருக்காது. குடும்பத்தினருடன் ரிலாக்ஸான நேரத்தை செலவிடுங்கள். இன்று உங்கள் காதலன் தனது உணர்வுகளை உங்கள் முன்னால் திறந்து வைக்க முடியாது. இதன் காரணமாக நீங்கள் வருத்தப்படுவீர்கள். நீங்கள் செய்யாததை மற்றவர்களை செய்யச் சொல்லி வற்புறுத்தாதிருக்க முயற்சியுங்கள். காந்த சக்தியால் நீங்கள் எப்போதும் நடுநாயகமாக இருப்பீர்கள். இன்று உங்கள் திருமண வாழ்வில் சிறிது சலிப்பு ஏற்படலாம். அதனை சுவாரஸ்யமானதாக மாற்றுங்கள். வேத ஜாதகத்தில் 12 ராசிகளில் மேஷம் முதலாம் மற்றும் உயர்வான இடம். மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள், பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் மற்றும் அனைத்து அம்சங்களிலும் விரைவான அணுகுமுறையை கொண்டவர்கள். தன்னிச்சையான தன்மை, செயல் நோக்குநிலை, தைரியம், ஓட்டும் திறன், புதுமை மற்றும் திறந்த மனப்பான்மை ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் வணிகம், வேலை, சமூக சேவைகள், அரசியல் மற்றும் பிற தொடர்புடைய செயல்பாடுகளில் உயர் பதவிகளை எடுக்க முடிகிறது. இந்த மேஷ ராசிக்காரர்கள் சற்று ஆக்ரோஷமானவர்கள் என்றாலும் அவர்கள் கருணையுள்ளவர்களாகவும் தங்களை நம்புபவர்களுக்கும் அணுகுபவர்களுக்கும் மிகவும் உதவிகரமாகவும் இருக்கிறார்கள்.
அடிப்படையில் கடவுள் பயம் மற்றும் சிறந்தவற்றுக்காக போராடுவது இயற்கையாகவே அவர்களின் மனதில் வளர்க்கப்படுகிறது. வாழ்க்கையில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அவர்கள் மன உறுதியுடன் தடையை எளிதில் கடக்க முடியும். மேஷ ராசிக்கு எப்போதும் சூரியன் பிரகாசிக்கிறது, ஏனெனில் ராசியின் உரிமையாளர் செவ்வாய் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்காக எல்லாவற்றையும் வெப்பப்படுத்துகிறார். சிறப்பாகச் சேவை செய்ய விரும்பினால் சமூகம், அரசியல் மற்றும் அரசாங்கத்திடமிருந்து அவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் கல்வியில் உயர் பதவிகளை அடைந்து முனைவர் பட்டம் அல்லது விஞ்ஞானி போன்ற கௌரவத்தை பெறலாம். பெரும்பாலான நேரங்களில் உள்ளுணர்வு சக்தியுடன் எதையும் கண்டுபிடித்து ஒடுக்கும் திறன் கொண்ட இந்த மக்களை யாரும் எந்த தந்திரத்தாலும் பாதிக்க முடியாது. இந்த ராசியின் கீழ் பலர் இலக்குகளுக்காகவோ அல்லது இலக்கை அடையவோ பயணிக்க விரும்புகிறார்கள். இயற்கையாகவே துணிச்சலான இதயம் கொண்டவர்கள். மேலும் செவ்வாய் சனியுடன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மருத்துவர்களாக மாறுகிறார்கள். பலர் விளையாட்டு வீரர்கள், எல்லாவற்றிலும் எப்போதும் நேர்த்தியான மற்றும் சுத்தமான கொள்கையை பேணுகிறார்கள். நல்ல ஆரோக்கியத்தை பராமரித்தால் சுமார் 85 முதல் 90 ஆண்டுகள் வரை வாழலாம். இவர்கள் பொதுவாக துடிப்பானவர்கள் மற்றும் வலுவான உடலமைப்பை கொண்டவர்கள் மற்றும் விரைவான மீட்சிக்கான நம்பமுடியாத சக்திகளையும் கொண்டவர்கள். நேராக முன்னோக்கி பார்ப்பவர்கள் மற்றும் திறந்த மனதுடையவர்கள். சில நேரங்களில் உலக புகழ் பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை, கற்கள் ரூபி மற்றும் வைரம், மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள். ரிஷபராசி அன்பர்களே, சொந்த பந்தங்களால் நன்மை உண்டு. தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். நண்பர்கள் வேண்டிய உதவிகள் செய்வர். தொழில், வியாபாரம் சீரான பாதையில் செல்லும். ரிஷப ராசிக்காரர்களே, உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் எந்த சுமையை உங்கள் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? சில நேரங்களில் ஒரு சூழ்நிலையை மாற்றுவதற்கு செய்ய வேண்டிய சிறந்த விஷயம் அதை விட்டுவிடுவதுதான். உடைந்த சக்கரத்தில் உங்கள் வாகனத்தை ஓட்ட முயற்சிப்பதற்கு பதிலாக அந்த சக்கரத்தை சரிசெய்ய அல்லது அதை நிரந்தரமாக மாற்ற முயற்சிக்கவும். சில பாதைகள் எவ்வளவு கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும் நாம் நடந்து செல்வதற்கானவை அல்ல, மேலும் அது நமது ஆன்மாவின் வளர்ச்சிக்கும் பயணத்திற்கும் ஏற்றதாக இருப்பதால் மட்டுமே. நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு ஏற்றவர்கள் அல்ல என்பதல்ல, இந்த அற்புதமான காலங்களுக்கான பாதை வேறுபட்டதாக இருக்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு சாதாரண நாளாக இருக்கும். உங்கள் பணிகளில் சமநிலையை பராமரிக்க வேண்டும். நீங்கள் ஒரு திட்டத்தில் பணிபுரிகிறீர்கள் என்றால் அதில் பொறுமையை கடைபிடிக்கவும். பங்குதாரர் அல்லது நண்பருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். பண விஷயத்தில் இன்று சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும். சிந்திக்காமல் செலவு செய்வதை தவிர்க்கவும். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல உடல் வடிவை பெறுவதற்கு பிட்னஸும் எடை குறைப்பு முயற்சிகளும் உதவும். நீண்டகாலம் நிலுவையில் உள்ள கடன்கள் மற்றும் பில்களை சவுகழியமாக செலுத்தும் வகையில் உங்களின் நிதி நிலைமை மேம்படும். தூரத்து உறவினரிடம் இருந்து நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த தகவல் உங்கள் குடும்பத்தினருக்கு, குறிப்பாக உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வரும். சில பிக்னிக் இடங்களுக்கு செல்வதன் மூலம் காதல் வாழ்வை பிரகாசமாக்குவீர்கள். பார்ட்னர்ஷிப் திட்டங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட்களை விட அதிக பிரச்சினைகளையே ஏற்படுத்தும். உங்களை சாதகமாக மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ள அனுமதித்ததற்கு உங்கள் மீது உங்களுக்கே கோபம் வரும். உங்கள் வாழ்க்கை பங்குதாரருடன் நேரம் செலவிட உங்கள் பணித்துறையிலிருந்து வீட்டிற்கு சற்று முன்னதாகவே செல்வீர்கள். ஆனால் வழியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக உங்கள் எண்ணங்கள் முழுமையடையாது. சொர்க்கம் பூமியில் உள்ளதென்று இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உணர்த்துவார். ரிஷப ராசிக்காரர்கள் எப்போதும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். இயற்கையில் தாழ்ந்தவர்களாக இருப்பார்கள். மிகவும் நேர்மறையான சிந்தனை கொண்டவர்கள். முதலிடத்தில் அல்லது வெற்றி பெறும் நபராக மாற பல துறைகளில் போட்டியிட முயற்சிப்பார்கள். நடைமுறை சிந்தனை, மன சமநிலை, நிலைத்தன்மை, உண்மை, தாராள மனப்பான்மை மற்றும் மனிதநேயம் ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் பொதுவாக பேச்சு, கலை, சினிமா, இசை, கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் பிற தொடர்புடைய துறைகளில் சிறந்தவர்கள். சில நேரங்களில் அவர்கள் வெற்றி பெறவில்லை அல்லது முடிவுகளை அடையவில்லை என்றால் அவர்கள் கீழே விழுவார்கள். பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களால் தங்கள் இலக்குகளை நோக்கி உந்தப்பட வேண்டும்.
அவர்கள் அழகாகவும் தோற்றமளிக்கிறார்கள், மற்றவர்களை அன்பான மற்றும் தந்திரமான வார்த்தைகளால் ஈர்க்கிறார்கள். ஏதேனும் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமானால் ராசியின் உரிமையாளர் சுக்கிரன் போன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க சிறந்த வழியை கண்டுபிடிப்பதன் மூலம் அதை சமாளிப்பதற்கு முன் 2 முறை சிந்தியுங்கள். போட்டிகளில் வெற்றி பெறுவதில் ஏதேனும் எரிச்சலை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஊகம் சில பகுதிகளில் அதிர்ஷ்டம் மற்றும் அருளால் நல்ல லாபத்தை தருகிறது. குடும்பம் மற்றும் முக்கிய மதிப்புகள் அதிகபட்சமாக பராமரிக்கப்படுகின்றன, மேலும் நிதி நியாயமானதாக இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கை வாழ விரும்புகின்றன. வணிகம் அல்லது வேலை. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைந்தவுடன் செயல்திறன் எப்போதும் உயர்ந்து மற்றவர்களுக்கு உதவுகிறது. அவர்கள் நன்றாக கற்பிக்க முடியும், சில சமயங்களில் நல்ல பேராசிரியராகவும் மாறலாம். நல்ல ஆரோக்கியத்தை பராமரித்தால் இந்த ராசியில் உள்ளவர்கள் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழலாம். இந்த மக்களால் புதிய கண்டுபிடிப்புகள் பல முறை அடையப்படுகின்றன. பயணம் புதிய வாய்ப்புகளையும் லாபத்தையும் தருகிறது. நல்ல குடும்பம் மற்றும் குழந்தைகள் உறவினர்களின் ஆதரவுடன் இந்த மக்களுக்கு தானாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தனிப்பட்ட கலைஞர்கள் 1 அல்லது பல துறைகளில் சிறந்த சாதனைகளுக்காக விருது பெறுகிறார்கள். இவர்கள் உணர்ச்சி சமநிலையை பேணினால் தொழில்நுட்ப ரீதியாக அவர்களை தடுத்து நிறுத்துவதால் எந்த சூழ்நிலையிலும் யாராலும் அவர்களை வெல்ல முடியாது. இது அவர்களை முழு நாடகத்தையும் வெல்ல வைக்கும். எதையும் எளிதாக சந்தைப்படுத்த அவர்கள் சிறந்த வாய்மொழி மக்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை, கற்கள் வைரம் மற்றும் மரகதம், மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: அரச மரத்தை 11 முறை சுற்றி வந்து ஒரு நாகதேவதை அரச மரத்தின் அடியில் வைப்பது. வணிக, வேலை வாழ்க்கையை மேம்படுத்தும் அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. பிரபஞ்ச குறிப்பு: ஆசீர்வாதங்களை அனுமதிக்க அடக்கப்பட்ட கோபத்தை விடுங்கள். மிதுனராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கவும். வாகனத்தில் மெதுவாக செல்லவும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். மிதுன ராசிக்காரர்களே, இன்று உங்கள் முக்கிய கவனம் உங்கள் நல்வாழ்வுதான். செல்வச் செழிப்பு என்பது செல்வச் செழிப்பு உணர்வின் விளைவாகும். உண்மையான செல்வம் என்பது ஒருபோதும் ஆரோக்கியத்தை குறைப்பதில்லை, எப்போதும் ஏராளமான மகிழ்ச்சி மற்றும் அமைதி. நிச்சயமாக ஒவ்வொரு பைசாவிற்கும் அழுத்தம் கொடுக்காமல் சம்பாதித்து வளர்ந்த பணம். பணம் உங்கள் வாழ்க்கை அல்லது சுய உணர்வு என உங்கள் உணர்ச்சி காயங்களை குணப்படுத்துங்கள். வாழ்க்கையில் நிதானமாக இருங்கள், ஏனென்றால் உண்மையான வளம் என்பது உயிர்வாழும் பயன்முறையில் சிக்கிக்கொள்வதற்கு நேர் எதிரானது. அந்த நண்பரை அழைக்கவும் அல்லது முக்கியமானவர்களுடன் சில தரமான நேரத்தை செலவிடவும். நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் நல்வாழ்வை அதன் மையப்பகுதியாக ஆக்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் நிறைந்த நாளாக இருக்கும். உங்களின் படைப்பாற்றல் இன்று உச்சத்தில் இருக்கும். நண்பர்களுடன் பேசும்போது வெளிப்படையாக இருங்கள். உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வியாபாரத்தில் சில நல்ல வாய்ப்புகள் வரலாம். உங்கள் புத்திசாலித்தனத்தால் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இருப்பினும் பணம் தொடர்பான விஷயங்களில் முக்கிய முடிவு எடுக்கும் போது கவனமாக இருக்கவும். இன்று அமர்ந்து ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய நாள். ஹாபிகளில் ஈடுபடுங்கள். உங்கள் பிடித்தமானதை செய்யுங்கள். இருப்பிடத்துக்கான முதலீடு லாபகரமாக இருக்கும். குடும்ப டென்ஷன் உங்கள் பிரச்சினைகளை திசை திருப்பிவிடக் கூடாது. கெட்ட நேரம் அதிகமாக பாதிக்கும். சுய பரிதாபத்தில் நேரத்தை வீணடிக்காமல் வாழ்க்கை பாடங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் துணைவரின் குடும்பத்தினுடைய தலையீடுகளால் உங்களுடைய நாள் அப்செட்டாக இருக்கும். இன்று நீங்கள்தான் கவனிக்கப்படுவீர்கள். வெற்றி உங்களுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் நாள் எல்லா உறவுகளிடமிருந்தும் உறவினர்களிடமிருந்தும் விலகி அமைதி பெறும் ஒரு இடத்தில் செலவிட விரும்புவீர்கள். உறவினரால் உங்களிடையே வாக்குவாதம் ஏற்படலாம். அமைதியான இயல்புடைய சராசரியை விட அதிகமாகச் செயல்படும். சில நேரங்களில் அதிர்ஷ்டம் பங்கு வகிக்கிறது. எதையும் வெல்ல ராக்கெட் போல உயரும். பல பிரபலமான நபர்கள் இந்த ராசியில் பிறக்க முடியும். அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றிலும் பாதி வெற்றியாளர்களாக உள்ளனர், ஏனெனில் அவர்களின் ராசியின் உரிமையாளர் புதன் மற்றும் ஓய்வு அவர்களின் குறிப்பிட்ட விளையாட்டு அல்லது வணிகத்தின் ஆர்வம் மற்றும் திறமையை பொறுத்தது. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய சரியான நெறிமுறைகளை பின்பற்ற முயற்சித்தால் அவர்களுக்கு தவறாமல் வெகுமதி கிடைக்கும். பலர் இந்த ராசியில் சிவில் சர்வீஸ், உயர் பதவியில் உள்ள அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள்,
சந்தை ஆலோசகர்கள், தணிக்கையாளர்கள், கலை, இசைக்கலைஞர்கள், நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களாக மாறுகிறார்கள். சில நேரங்களில் வணிகத்தின் சில பகுதிகளில் எந்த இழப்பும் இல்லாமல் லாபமும் இல்லாமல் முடிவடைகிறது. மேலும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பப்படி பல வேலைகள், தொழில்களை செய்ய முடிகிறது. ஆன்மீகம், யோகா, தியானம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற பல நிபுணர்கள் பொதுவாக உலகெங்கிலும் உள்ள ஏராளமான மக்களுக்கு உதவ முடியும். பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் காட்ட முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையும் நிச்சயமாக சலிப்படையச் செய்யாது சூழலை உற்சாகமாக வைத்திருக்கும். சில நேரங்களில் இரட்டை மனப்பான்மை கொண்ட சூழ்நிலைகள் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன, மேலும் ஞானத்தால் எளிதில் சமாளிக்க முடியும். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்வதில் வல்லவர்கள். தேவையானவற்றை சிறப்பாக வழங்க முடியும். நல்ல ஆரோக்கியம் இந்த மக்களை 75 முதல் 85 ஆண்டுகள் வரை நல்ல அந்தஸ்துடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். ஏற்ற தாழ்வுகள் சில நேரங்களில் உடல்நலக் குறைவால் தொந்தரவு செய்தாலும் சரியான கவனிப்பு மற்றும் சரியான நேரத்தில் கவனம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும். மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் காரியங்களைச் செய்வதால் வாழ்க்கையில் செல்வம் தொடர்ந்து இருக்கும். பலர் பிரபலமான எழுத்தாளர்களாகி வரலாற்றை உருவாக்குகிறார்கள். இரட்டை மனப்பான்மை கொண்ட முடிவுகளை பொது அறிவால் வெல்ல முடியும். அதாவது காதல், திருமணம் உட்பட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் இருமுறை சிந்தியுங்கள். சரியான வழிகாட்டுதலும் ஆதரவும் எந்தவொரு குறிப்பிட்ட வணிக அல்லது ஆராய்ச்சி துறையிலும் பல அதிசயங்களைச் செய்யும். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம் மற்றும் முத்து. எண்கள் 5 மற்றும் 6. பரிகாரம்: ஆரஞ்சு நிற கண்ணாடி பாட்டில் தண்ணீர் குடிப்பதால் காதல் உறவு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நேவி ப்ளூ. பிரபஞ்ச குறிப்பு: யாரோ அல்லது உங்களுக்காக ஒரு புதிய காதல் இங்கே உங்களுக்காக. கடக ராசி அன்பர்களே, பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. நவீன பொருள் சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். சிலருக்கு தைரியம் செயலிலிருந்து வருகிறது, ஆனால் உங்களுக்கு புற்றுநோய், வீரம் இதயத்திலிருந்து வருகிறது. நீங்கள் மிகவும் நேசிப்பதில் மூழ்கி இருப்பதிலிருந்து, நீங்கள் மிகவும் நேசிப்பவர்களுக்காக நிற்பதிலிருந்து, உங்கள் உள்ளுணர்வால் நீங்கள் பாய்கிறீர்கள் என்பதை அறிவதிலிருந்து, நீங்கள் விரும்புவதை விட அதிகமாகவோ அல்லது மறுபக்கத்திலிருந்து பெறப்படுவதை விட அதிகமாகவோ பங்களிப்பவராக இருக்க வேண்டிய கதைகளை நீக்குவதிலிருந்து. எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் பிரபஞ்சம் உங்கள் மூலம் செயல்படுகிறது. அதன் விளைவுகள் எப்போதும் மிகுதியாக இருக்கும் என்று நம்புவதன் மூலம் உங்களை நம்புங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை மற்றும் புரிதல் நிறைந்த நாளாக இருக்கும். அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் தரும். வேலையில் சக ஊழியர்களுடன் கூட்டாக செயல்படுங்கள், இது வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும். சிறு கவலைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம், ஆனால் நேர்மறையான சிந்தனை மற்றும் மன அமைதியுடன் அவற்றை நீங்கள் சமாளிக்க முடியும். ஆன்மீகத்தின் மீதான நாட்டம் உங்களுக்கு மன அமைதியை தரும். மாலையில் மூவி, தியேட்டர் அல்லது டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸாக மற்றும் அற்புதமான மனநிலையில் வைத்திருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார். அவசியமான பொருட்களை சவுகழியமாக வாங்கும் வகையில் உங்களின் நிதி நிலைமை மேம்படும். நண்பர்கள் கூடும் இடங்களில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை பிரபலமாக்கும். உங்கள் இருவருக்குமுள்ள உறவு மேஜிக்கலாக மாறுவதை நீங்கள் உணரும் நாளிது. இன்று செய்யும் முதலீடு கவர்ச்சிகரமாக இருக்கலாம், ஆனால் பார்ட்னர்களிடமிருந்து சில எதிர்ப்புகளை பெறுவீர்கள். பயணம் ஆனந்தமயமானதாக, அதிக பயன் தருவதாக இருக்கும். மழைக்கும் ரொமான்ஸுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. அதுபோல உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பு மழையில் இன்று நீங்கள் நனைந்து மகிழ்வீர்கள். அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் கருணையுடன் அதிக ஆளுமை, அரசியல் செல்வாக்கு மற்றும் சமூக ஆர்வலர்கள். செய்ய அல்லது இறக்கும் விஷயங்களை கடக ராசிக்காரர்கள் எளிதாக கையாள்வார்கள். உணர்திறன், உணர்ச்சி, இணக்கமான அர்ப்பணிப்பு, உள்ளுணர்வு, வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நலம் விரும்பிகள். இந்த ராசிக்கு சுக்கிரனுடன் சூரியனும் சந்திரனும் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அடிப்படையில் கடக ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். சில நேரங்களில் செயல்திறன் சூப்பர்மேன் போல சூப்பர் பவர்களுடன் மிக உயர்ந்ததாக இருக்கும்.
மக்கள் அரசு துறைகள், காவல்துறை, இராணுவம், அரசியல், கல்வி, தொழில்நுட்பம், வன்பொருள், மேலாண்மை மற்றும் வணிகத்தில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஒரு எஜமானராக அவர்களை பின்பற்றும் இந்த ராசியில் பலர் தலைவர்களாக உள்ளனர். எல்லாவற்றிலும் எளிதாக சமநிலையில் இருப்பார்கள். மேலும் அவர்கள் தங்கள் அனுபவம் மற்றும் படிப்பின் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் தெரிந்து கொள்ள அல்லது அறிவை பெற முயற்சி செய்கிறார்கள். தெய்வீக வலிமையான கடக ராசிக்காரர்கள் உலகின் சிறந்த குருஜிகள். எதிரிகள் தவறுகளை உணர்ந்து நட்பாக இருந்தால் மன்னிக்கப்படுவார்கள். கடக ராசிக்கு செயல் கருத்துக்களில் எந்த குறையும் இல்லை. செயல்திறன் எப்போதும் புதிய உச்சத்தை எட்டும். முன்னேற்றத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் பிறப்பால் அல்லது காலப்போக்கில் அதிக செழிப்பும் வளமும் எளிதாக வரும். அவர்கள் ஒரு தலைப்பை எழுதினால் பிரபலமான எழுத்தாளராகுங்கள். அடிப்படையில் இந்த ராசியில் உள்ள அனைவருக்கும் அனைத்து வகையான குணங்களும் உள்ளன. அதிசயமாக இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளுக்கு நடுநிலை வகிக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் கண்ணியத்தையும் புகழையும் இழக்க விரும்பவில்லை. பொது அறிவு, அனுபவம், தன்னம்பிக்கை, உதவும் மனப்பான்மை, வளர்ச்சி, மக்கள் மேலாண்மை ஆகியவை கடகராசி மக்களின் நல்ல குணங்கள். எந்த கடினமான சூழ்நிலையிலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை மற்றும் எந்த கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடியவை. நல்ல ஆரோக்கியத்துடன் ஆயுட்காலம் 90 ஆண்டுகள் வரை நீடிக்கும். இந்த ராசிக்கு அடிப்படையானது பிறப்பால் ஆட்சி செய்யும் ராஜயோகம். கிரக நிலை எப்படி இருந்தாலும் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, நீலம் மற்றும் சிவப்பு. கற்கள் சிவப்பு, பவளம் மற்றும் மாணிக்கம். எண்கள் 1, 2 மற்றும் 5. பரிகாரம்: வேலைகள் மற்றும் வியாபாரத்தில் வளர வீட்டின் மூல இடத்தில் ஒரு துளசி செடியை நடவும். அதிர்ஷ்ட எண் 12. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. பிரபஞ்ச குறிப்பு: மற்ற அனைத்திற்கும் மேலாக உங்களை நம்புங்கள். சிம்மராசி அன்பர்களே, குடும்பத்தில் குழப்பமான சூழல் காணப்படும். சுப காரியம் சிறிய தாமதத்திற்கு பின் நடக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். தொழில், வியாபாரம் வளர்ச்சி பெறும். அந்த கூச்ச உணர்வுகள் எல்லாம் நீ உயிருடன் இருக்கிறாய் என்பதற்கான சான்றுகள். லியோ, உனக்கு பிடித்த பழம் உன் தட்டில் படும்போது, உன் முதல் சூடான காபி உன் தொண்டையில் படும்போது, உன் கால்கள் பனி புல்லை தொடும்போது, ஒரு தேனீ சத்தமிடும்போது, உன் புலன்கள் உனக்கு பிடித்த வாசனை திரவியத்தால் நிரப்பப்படும்போது, இவை அனைத்தும் நீ ஈடுபடுவதற்கும் உள்ளிருந்து வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கும் அறிகுறிகள். நிகழ்காலத்திலும் மகிழ்ச்சியாகவும் இருக்க இந்த சிறிய அனுபவங்களில் நுண்ணிய கவனம் செலுத்துங்கள். இது பெரிய விஷயங்களிலிருந்து விலகிச் செல்ல உதவுவது மட்டுமல்லாமல் தகவலறிந்த தேர்வுகள் மற்றும் கவனமுள்ள முடிவுகளை எடுக்கவும் உதவும். இன்றைய நாள் உங்களுக்கு ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ள தயாராக இருங்கள், ஏனெனில் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் நீங்கள் சொல்வதை கவனித்து உங்களுக்கு உதவுவார்கள். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். இது உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இலக்கை நோக்கிச் செல்ல உதவும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த நாளை முழுமையாக பயன்படுத்தி நேர்மறையாக முன்னேறுங்கள். சமயோசித புத்தி மற்றும் புரிதலுடன் நீங்கள் செய்யும் தொடர்ச்சியான முயற்சியால் வெற்றி உறுதியாகும் என்பதால் பொறுமையாக இருங்கள். இன்று வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இன்று உங்கள் வணிகத்திற்கு புதிய உயரங்களை நீங்கள் எட்டக்கூடும். மத இடம் செல்வது அல்லதுறவினர் வீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்கள் காதல் வாழ்வில் திருமண திட்டம் நீண்டகால பந்தத்திற்கு வழிவகுக்கும். விண்ணப்பம் அனுப்ப அல்லது நேர்காணலுக்கு செல்ல நல்ல நாள் இன்று. உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறீர்கள். நீங்கள் திருமண பந்தத்துக்குள் நுழையும் முன் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகள் அனைத்தும் நிஜமாக கூடும். உங்கள் துணை உங்கள் உயிரில் கலந்தவர். போர் மற்றும் அமைதி. கோபமாகவும் அமைதியாகவும் இருந்தால் வாழ்க்கையை போர் போல நடத்துகிறது. வாழ்நாள் சாதனைகள் இந்த மக்களுக்கு முக்கிய ஆசீர்வாதங்கள். சுய வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள தொடர்பு இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளிலிருந்து வெளியே வர உதவும். தலைமைத்துவ திறன்கள் சிம்ம ராசியின் முக்கிய சக்தியாகும். பின்னர் யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுவார்கள். எதையும் முன்கூட்டியே தொடங்குவதற்கு முன் சரியான பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிலும் திடீர் உயர்வு அல்லது வீழ்ச்சி விரைவாக உள்ளது. எனவே சரியான கவனம், முடிவெடுப்பது மற்றும் எதையும் ஏற்றுக்கொள்வது கவனமாக கையாளப்பட வேண்டும். மற்றவர்கள் தன்னை விட அதிக நன்மை அடைவார்கள், ஆனால் இந்த மக்களுக்கு உதவ குழந்தைகள் உட்பட மற்றவர்கள் தயங்கலாம். பெரும்பாலான நேரங்களில் சுய பாதுகாப்பு உதவி தேவை.
நிர்வாகம், ஆட்சி செய்தல், வெற்றி பெற்ற விளையாட்டுகள், தேர்வு, நிதி ஆகியவை முக்கிய சாதகமான பகுதிகள். அதிக சகிப்புத்தன்மை, ஆற்றல், சண்டை மனப்பான்மை ஆகியவை தனிப்பட்ட அடையாளத்தை காட்டுவதாக இருக்கலாம். பெரிய சாதனைகளின் மகிழ்ச்சியின் சொர்க்க நிலையை அடைய முடியும். வலிமையான, கடுமையான, துணிச்சலான, தைரியமான, இயல்பில் கட்டளையிடும் இயல்புடைய, வலுவான விருப்பமுள்ள, உற்சாகமான, சுறுசுறுப்பான மற்றும் கம்பீரமான வாழ்க்கை முறையை கொண்டவர்கள். சில நேரங்களில் முக்கிய உடல்நலப் பிரச்சினைகள் பாதிக்கப்படலாம். ஏதேனும் தவறு நடந்தால் சரியான நோயறிதல் மற்றும் சிகிச்சை தேவை. ஆரோக்கியத்தை முறையாக பராமரித்தால் தெய்வீக ஆசிகளுடன் 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உறுதியான ஆயுட்காலம் கிடைக்கும். நடனம், சினிமா, அரசியல், எழுத்து, நிதித்துறைகள், புதிய வணிகம், மருத்துவம், ஆட்டோமொபைல், அரசு துறைகள் சாதகமான பகுதிகள். சூரியன் பிரகாசிக்கும்போது வைக்கோல் செய் என்ற பழமொழி சிம்ம ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. பல சந்தர்ப்பங்களில் ஊகம் லாபத்தை தருகிறது, அதனுடன் பகைமையும் உருவாகிறது. மக்கள் தங்கள் விருப்பப்படி முழு காட்சியையும் எடுக்க எப்போதும் இயக்கி இருக்கையில் இருக்கிறார்கள். ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் சில சமயங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய நாட்டின் தலைவராகிறார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த ஊரில் பிரகாசிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள், கற்கள் ஹெசோனைட்டுகள் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 1 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. பிரபஞ்ச குறிப்பு: உங்கள் இலக்குகள் உங்களுக்கு தெளிவாகி வருகின்றன. அமைதியாக கேளுங்கள். கன்னிராசி அன்பர்களே, நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். வெளிவட்டாரத்தில் புது தொடர்புகள் கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். தொழில், வியாபாரம் சிறப்பாக அமையும். கன்னிராசிக்காரர்களே, உலகை ஒரு பார்வையில் இருந்து பார்க்க முடிந்தால் அது ஒரு அற்புதமான பழக்கம். நீங்கள் பெரிய படத்தில் கவனம் செலுத்தும்போது விரிவாக்கம் மற்றும் ஆன்மீக பரிணாமத்தை கூட உங்கள் பாதையாக தேர்ந்தெடுக்கும் போது அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி. இருப்பினும் உங்கள் உணர்ச்சிகளை தழுவுவது, அவை ஒவ்வொன்றையும் உணருவது மற்றும் அவை ஒவ்வொன்றையும் சமமாக செல்லுபடியாகும் என்று பார்ப்பது, எந்த தூண்டுதலாக இருந்தாலும் சரி, தீர்ப்பு இல்லாமல் செய்வதும் சமமாக முக்கியம். ஏதாவது தவறாக உணரும்போது அல்லது அளவு திருத்தத்தில் இருக்கும்போது உங்கள் உணர்ச்சிகள் உங்களுக்கு அறிகுறிகளை அனுப்புகின்றன. அது ஒத்திசைவில்லாமல் இருக்கும்போது எதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது நிறைவேறும் என்று உணரும்போது அதை அதிகமாகச் செய்ய தேர்வு செய்க. இன்றைய நாள் உங்களுக்கு பல சாதகமான வாய்ப்புகளை கொண்டு வரும். உங்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். மற்றவர்களிடம் பேசும்போது தெளிவாக இருக்கவும் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளவும் முயற்சி செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தொழிலில் பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்த இன்று சிறந்த நாளாகும். புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் சிந்திக்க வேண்டியது அவசியம். இன்று அமைதியாக, டென்ஷன் இல்லாமல் இருங்கள். பணம் பண்ண புதிய வாய்ப்புகள் கவர்ச்சிகரமாக இருக்கலாம். நாளின் பிற்பகுதியில் எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தை தரும். இன்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை உணர்வீர்கள். வெற்றி பெற்றவர்களுடன் இருங்கள். எதிர்கால திறன்கள் பற்றிய ஒரு பார்வையை அது தரும். அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள். வாழ்வில் பிற்காலத்தில் வருத்தப்பட நேரிடலாம். இந்த உலகிலேயே பணக்காரராக இன்று நீங்கள் உங்களை உணர்வீர்கள். ஏனென்றால் உங்கள் துணை அத்தகைய விஷயத்தை இன்று செய்ய போகிறார். சரியான பராமரிப்பு, பரிபூரணம், அன்பு, பொறுப்பு, மேற்பார்வை, மென்மையான, பணிவான மற்றும் ஊக்கம் ஆகியவை கன்னிராசிக்காரர்களுக்கு சிறந்த பொருத்தமான குணங்கள். அவர்கள் வேலை உட்பட பல அம்சங்களில் மிகவும் உணர்திறன், அமைதியான மற்றும் அடக்கமானவர்கள் மற்றும் சரியான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதற்கான அடிப்படை அல்லது பாரம்பரிய மதிப்புகளை நம்புகிறார்கள். தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்களின் கர்மா எப்போதும் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை நோக்கிச் செயல்படும். தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள். எந்த சூழ்நிலையிலும் முழு அதிகாரத்தை காட்ட மாட்டார்கள். அவர்கள் இயற்கையில் அடக்கமானவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் எந்த மட்டத்திலும் உத்தரவுகளை நிறைவேற்றுவது அவர்களுக்கு தெரியும். பல கன்னி ராசிக்காரர்கள் பொருளாதார நிபுணர்கள்,
வணிக சட்டமியற்றுபவர்கள், நிதி நிறுவன தலைவர்கள், தயாரிப்பாளர்கள், அமைச்சர்கள், நீதிபதிகள், தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்களாக மாறலாம். புதன் ஜாதகத்தில் சூரியனுடன் வலுவாக இருந்தால் அவர்கள் அரசாங்க துறைகளை வழிநடத்த தயாராக உள்ளனர். கன்னிராசியில் பெண்களும் தாய்மார்களும் சமமாக சக்தி பெற்றவர்கள். நல்ல ஆரோக்கியமும் சரியான கவனிப்பும் அவர்களை 85 ஆண்டுகள் வரை வாழ வைக்கும். சூழ்நிலை சார்ந்த முடிவுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. இவர்களைப் போல யாரும் தங்கள் குடும்பத்தை பராமரிக்க முடியாது. அவர்களின் குழந்தைகள் பக்தியுள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை தங்களைப் போலவே சரியானவர்களாக மாற்ற செய்ய வேண்டிய எந்த வேலையையும் மேற்கோள் காட்டுவதற்கு இயற்கையான பழமொழிகளை பேசுகிறார்கள். எதிர்பார்த்தபடி அல்லது வழக்கமான செயலாக முடிக்கப்பட்ட அனைத்தையும் பட்டியலிடவோ அல்லது எழுதவோ முடியும். பெரும்பாலான கன்னி ராசிக்காரர்களுக்கு உயிர்வாழும் பொருத்தங்களை அவர்கள் நன்றாக வைத்திருக்கிறார்கள். எந்தவொரு சீரற்ற அல்லது வித்தியாசமான சூழ்நிலைகளையும் தாங்கி அமைதியான மனதுடனும் ஞானத்துடனும் சிறப்பாக தீர்க்க முடியும். அவர்களின் கல்வி பின்னணி எப்போதாவது குறைவாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் அனைவருக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மகிழ்ச்சியுடன் வாழ்வது மற்றொரு நல்ல இயல்பு. சரியான நேரத்தில் ஆதரவை இந்த மக்களால் மட்டுமே எந்த விலையிலும் வழங்க முடியும். ஆனால் மறுபுறம் சிலர் சிக்கலில் சிக்க மற்றவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். பொதுவாக தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம், சிவப்பு பவளம் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 3, 5 மற்றும் 6. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. பிரபஞ்ச குறிப்பு: நீங்கள் உங்களை பற்றி எளிமையாக இருக்க தேர்வு செய்யும்போது மற்றவர்களிடமும் எளிமையாக இருக்க தேர்வு செய்கிறீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, பயணங்களால் வீண் அலைச்சல் வரும். புது வீட்டிற்கு மாற வேண்டி வரும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை பலப்படும். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். துலாம் ராசியினரே, ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டு பின்னர் திரும்பி வாருங்கள். நீங்கள் அதிக தெளிவு, நுண்ணறிவு மற்றும் விஷயங்களை பற்றிய புத்துணர்ச்சியூட்டும் பார்வையை பெறுவீர்கள். வாழ்க்கையின் சலசலப்புகள் உங்களை வந்தடைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் தேவதைகள் மற்றும் வழிகாட்டிகளால் நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள். உங்கள் இதயத்தை திறக்கவும், முழுமையாக வாழவும், உலகத்துடன் பெருமளவில் ஈடுபடவும், உங்கள் பின்னடைவுகள் மற்றும் ஏமாற்றங்கள் பின்தங்கியிருக்க அனுமதிக்கவும், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை விட பெரிய ஆளுமை மைய நிலைக்கு வர அனுமதிக்கவும். உங்கள் வாழ்க்கையின் இயக்குனர் நீங்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அந்த முக்கிய கதாபாத்திர சக்தியை உள்ளே கொண்டு வாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் அன்புக்குரியவருடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் சிந்திக்க வேண்டியது அவசியம். பணியிடத்தில் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அளவுக்கு மிஞ்சிய உற்சாகமும் பேரார்வமும் உங்கள் நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம். இதை தவிர்க்க உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். இந்த ராசியின் திருமணமான ஜாதகரார் இன்று மாமியார் ஆதரவில் இருந்து பயனடைய வாய்ப்புள்ளது. குழந்தைகளிடம் கடுமையாக நடந்து கொள்வதால் அவர்கள் சங்கடப்படுவார்கள். நீங்கள் அதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு இடையில் அது தடையைத்தான் ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பிரபலமாக இருப்பீர்கள். எதிர்பாலினரை எளிதாக கவர்வீர்கள். புதிய சிந்தனை உள்ளவர்களை டீல் செய்யும்போது இன்று நீங்கள் பெறும் கூடுதல் அறிவு உதவி செய்யும். உங்களின் பலங்களையும் எதிர்கால திட்டங்களையும் மறு மதிப்பீடு செய்வதற்கான நேரம். இன்று உங்கள் துணை நல்ல மூடில் உள்ளார். அதனால் நீங்கள் ஒரு சர்ப்ரைஸை இன்று எதிர்பார்க்கலாம். எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இரு வழிகளிலும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தடைகள் இருக்கும். வாழ்க்கை நல்ல மற்றும் கெட்ட சேர்க்கைகளுடன் செல்கிறது. நெருங்கியவர்களிடம் கருணை, சிரமங்களை எதிர்கொள்ளும் திறன், தெக்கில் சுற்றி விளையாடும் திறன், அர்த்தமுள்ள பேச்சு, குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் அன்பு மற்றும் அக்கறை காட்டுதல் ஆகியவை சில நல்ல குணங்கள். நம்பிக்கையின்படி தர்க்கரீதியாக சரியாக இருந்தால் மட்டுமே நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். மருத்துவம், வன்பொருள், தொழில்நுட்பம், நகைகள், வாகனம், பயணங்கள், சரக்கு, அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், ஆடம்பரமான தொடர்புடைய வணிகம் அதிக லாபத்தை தரும். சிரமங்களை சமாளிக்க நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையை பிடிக்க வேண்டும்.
நண்பர்களையும் பெரியவர்களையும் தேடும் இதயபூர்வமான கருணை மற்றும் அமைதியான இயல்புடையவர்கள். எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கூறுகிறார்கள். உயர்ந்த இலக்குகளை அடையவில்லை என்றால் அவர்கள் மன உறுதியின் உதவியுடன் எப்படியோ சமநிலையை பராமரிக்கிறார்கள். பிரபலமான ஆளுமைகளும் மக்களும் வாழ்க்கையில் உயர உதவுகிறார்கள். மேலும் அவர்கள் கீழிருந்து மேல் வரை அந்தஸ்தை பராமரிக்கிறார்கள். துலா ராசியின் சிறந்த கவனிப்பு திறன் உலகெங்கிலும் உள்ள பலருக்கு அர்ப்பணிப்புடன் உதவுகிறது. தேவையில் இருக்கும் நண்பன் உண்மையிலேயே நண்பன் என்ற பழமொழி துலா ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. ஏனெனில் அது மற்றவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுகிறது. வேலை அழுத்தத்தை பலமுறை சுமக்கிறது. ஆனால் கடின உழைப்பும் நிரூபிக்கும் திறனும் அவர்களை வாழ்க்கையில் வளர்க்கும். நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பவர்கள் 80 முதல் 85 ஆண்டுகள் வரை வாழலாம். பயணம் நியாயமான எதிர்பார்ப்புகளை தருகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த இடத்தில் இருக்க முயற்சி செய்கிறார்கள். பல சமயங்களில் சிறந்த குழு ஒருங்கிணைப்பு மற்றும் குழு சார்ந்த திறன்கள் எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக முடிக்கப்பட்ட எந்த வேலையையும் செய்ய முடியும். சில துலா ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருந்தால் இசை, நடனம் மற்றும் பாடும் துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். தேவைப்படாவிட்டால் மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. திரும்பும்போது உதவி செய்யும் மற்றவர்களை தேவை அடிப்படையில் தள்ள பரிந்துரைகள் பல சந்தர்ப்பங்களில் உதவும். அழகான, கண்ணியமான மற்றும் அனைத்து வடிவங்களிலும் அழகை போற்றும். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, குங்குமப்பூ மற்றும் நீலம். கற்கள் நீலக்கல், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 6 மற்றும் 9. பரிகாரம்: உங்கள் இஷ்ட தெய்வத்தை தங்க சிலையில் செய்து வீட்டில் வணங்குவது சிறந்த குடும்ப வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஸ்கை ப்ளூ. பிரபஞ்ச குறிப்பு: மென்மையாகி மீண்டும் ஒருமுறை காதலில் விழுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். தேக ஆரோக்கியம் பலம் பெறும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்குறைகள் வரலாம். தொழில், வியாபாரம் மேன்மையடையும். விருச்சிக ராசிக்காரர்களே, கொஞ்சம் நிதானமாக இருங்கள். கொஞ்சம் ஓய்வு, சுய பராமரிப்பு மற்றும் எனக்கு நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுழற்சியில் ஓடுவது போல் உணர்ந்தால் அதை பிரித்து சிறிது நேரம் தூங்கவிடுங்கள். இதன் மூலம் மட்டுமே அதன் கீழ் மறைந்திருக்கும் செய்திகளை நீங்கள் உணர முடியும். இயற்கையாகவே உங்களை கவர்ச்சிகரமானதாகவும் அன்பானதாகவும் மாற்றியது போல நீங்களே இருங்கள். தற்போது பின்வாங்குவதற்கான உங்கள் உள்ளார்ந்த ஏக்கத்துடன் தொடர்ந்து செய்ய வேண்டிய உங்கள் தேவையை சமநிலைப்படுத்துங்கள். உங்கள் அனைத்து பிரார்த்தனைகளும் உயிர்ப்பிக்கப்படும். ஒரு காலத்தில் நீங்கள் விரைவில் வாழப்போகிறீர்கள். தெய்வீக தீர்வுகள் மற்றும் ஆதரவிற்கு திறந்திருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு புதிய ஆற்றலும் உற்சாகமும் கிடைக்கும். குடும்பத்துடன் நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது உங்களுக்கு உறவை வலுப்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சரியான ஊட்டச்சத்து மற்றும் வழக்கமான உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள். இது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. எனவே உங்கள் கனவுகளை நோக்கி நகருங்கள். உங்களுக்கு தூண்டுதல் தரும் உணர்வுகளை அடையாளம் காணுங்கள். பயம், சந்தேகம், கோபம், பேராசை போன்ற நெகட்டிவ் சிந்தனைகளை ஒழிக்க வேண்டும். அவை உங்கள் விருப்பங்களின் எதிர் சக்திகளை காந்தம் போல இழுப்பவை. வெளிநாட்டிலிருந்து வியாபாரம் செய்யும் இந்த ராசிக்காரர் இன்று நிறைய பணம் பெறலாம். ஒன்றுமில்லாத விஷயத்தை வீட்டில் உங்கள் குழந்தைகள் உங்களிடம் கூறலாம். எந்த ஆக்ஷனும் எடுப்பதற்கு முன்பு உண்மைகளை வெரிஃபை செய்யுங்கள். இன்று அன்பின் வண்ணங்களில் மூழ்கிவிடும். ஆனால் இரவில் நீங்கள் பழையதை பற்றி சண்டையிடலாம். இன்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை உணர்வீர்கள். இன்று நீங்கள் நாள் முழுவதும் காலியாக இருக்கலாம் மற்றும் டிவியில் பல திரைப்படங்களையும் நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம். குடும்பத்தில் தகராறுகள் திருமண வாழ்வை பாதிக்கலாம். துணிச்சலான மற்றும் துணிச்சலான மக்கள் விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். பயணம் செய்து சாகசங்களை அனுபவித்து பிரபலமாகவும் சிறந்தவர்களாகவும் தங்களை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். அரசியல், அரசாங்க தரவரிசை, விளையாட்டு, இராணுவம், காவல்துறை, தலைமை, கல்வி, கண்டுபிடிப்பு மற்றும் அவர்கள் அனுபவிக்க விரும்பும் பிற துறைகள். தானாகவே கிரக மாற்றங்கள் ஏற்படுவதால் மகிழ்ச்சியாகவும் அவ்வப்போது தாழ்வாகவும் உணர்கிறார்கள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறும். ஆனால் வேலை, வணிகத்திற்காக பயணம் செய்வதால் ஏற்படும் பிரிவு சில நேரங்களில் பற்றின்மையை ஏற்படுத்தும்.
ஜாதகத்தில் குரு நன்றாக இல்லாவிட்டால் சிலர் நாத்திகர்களாக மாறுகிறார்கள். நல்ல சண்டை மனப்பான்மை மற்றும் ஒதுக்கப்பட்ட வேலைகளில் முன்னேறுவது அனைத்து முன்னேற்றங்களுக்கும் ஆதரவிற்கும் முக்கியமாகும். சிலர் வரலாற்றை மீண்டும் எழுதும் திறன் கொண்டவர்கள். தனிமை அவர்களை அடிக்கடி பாதிக்கிறது மற்றும் பல சந்தர்ப்பங்களில் புத்துணர்ச்சி தேவை. மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க யோகா அல்லது தியானம் செய்வது முக்கியம். சொந்த இடத்திலிருந்து வேறு இடத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம். சக்தி வாய்ந்த புதிய சொற்கள், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை விருச்சக ராசிக்காரர்கள் வரையறுக்கலாம். மேலும் உலகளாவிய நிறுவனங்களை எளிதாக நடத்தி எல்லாவற்றையும் சிறப்பாக பராமரிக்க முடியும். தனிநபர்கள் மிகவும் புத்திசாலிகள், உந்துதல் கொண்டவர்கள், எந்தவொரு திட்டத்திற்கும் போதுமான பங்களிப்பை வழங்க முடியும். குடும்ப விஷயங்களுக்கு சரியான கவனிப்பு மற்றும் கவனம் செலுத்தும் கவனம் தேவை. நண்பர்களுடன் கவனமாக இருங்கள். மக்கள் எப்போதும் எதையாவது கைப்பற்ற முயற்சிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குணப்படுத்துவதை விட தடுப்பு சிறந்தது என்ற பழமொழியை உடல்நல பிரச்சினைகளுக்கு கருத்தில் கொள்ள வேண்டும். அது ஒரு சிறிய பிரச்சினையாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. 80 வயது வரை நல்ல ஆரோக்கியமாக இருங்கள். எதையும் வெல்ல எந்த சூழலிலும் மனம் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தது. தர்க்கரீதியான மற்றும் தொழில்நுட்ப அணுகுமுறை எப்போதும் வெற்றி பெறும். நிதித்துறைகள் சிறந்தவை மற்றும் அதிக லாபத்திற்காக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவோ அல்லது நிதியுதவி செய்யவோ முடியும். சிலருக்கு நாடு அல்லது மாநிலத்தை அல்லது அமைப்பை ஆள முடியும். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை. கற்கள் மஞ்சள், நீலக்கல், முத்து மற்றும் நீலக்கல் மற்றும் எண்கள் 3 மற்றும் 8. பரிகாரம்: ஞானமுள்ள நீதியான மக்கள், அறிஞர்கள், புத்திசாலிகள் மற்றும் கல்வியாளர்களுக்கு மரியாதை மற்றும் கௌரவிப்பதன் மூலம் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மெஜந்தா. பிரபஞ்ச குறிப்பு: உங்கள் பாடத்தை புரிந்துகொள்ள உங்கள் தேவதைகளிடம் உதவி கேட்பதன் மூலம் இந்த சுழற்சியிலிருந்து நீங்கள் விடுபடலாம். தனுசு ராசி அன்பர்களே, குடும்ப எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். உற்றார் உறவினர்கள் அனுசரணையாக இருப்பர். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உத்தியோகத்தில் ஆதரவு பெருகும். நீங்க சொல்றது சரிதான் சாக். உங்க உள்ளுணர்வு சரியானது. பல யுகங்களாக குவிந்து கிடக்கும் தூசி அடுக்குகளை அகற்ற வேண்டிய நேரம் இது. புதிதாக தொடங்க வேண்டிய நேரம் இது. நீங்க இருக்கிற மாதிரியே உங்களை பார்க்கவும் கேட்கவும் புரிந்துகொள்ளவும் அனுமதிக்க வேண்டிய நேரம் இது. உங்க அறிவை பத்தி கூடுதல் விழிப்புணர்வு பெற வேண்டிய நேரம் இது. உண்மையான உங்களை மற்றவர்கள் அறிய அனுமதிக்கும் போது நீங்க உண்மையிலேயே யார்னு நீங்க நேசிக்கப்படுறதை உணருவீங்க. உங்க நோக்கம் நீங்க இப்போ உணரக்கூடியதை விட அதிகம். வாழ்க்கை மேல இருக்கிற உங்க அன்பு அதுக்கு அர்த்தம் கொடுக்குது. எனவே மேலோட்டமா ஆழமா தேடுறதுக்கு பதிலா ஆழமா போய் காதலில் விழுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பல சாதகமான மாற்றங்கள் ஏற்படும். இன்று உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும். இது உங்கள் வேலையில் புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் உணர வைக்கும். உங்களுக்கு பிடித்தமான இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. உங்கள் படைப்பாற்றல் இன்று உச்சத்தில் இருக்கும். எனவே உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த தயங்க வேண்டாம். உறவுகளில் அன்பும் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். பொறுமையுடனும் விவேகத்துடனும் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் பரந்த மனது மற்றும் சகிப்புத்தன்மையை ஒரு நண்பர் சோதிக்க கூடும். ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போதும் உங்கள் நிலையை விட்டுக் கொடுக்காமல் இருக்கவும் நியாயமாக இருக்கவும் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் வீட்டின் முக்கியமான பொருட்களில் பணம் செலவழிப்பதால் நீங்கள் இன்று அதிகமாக கவலைப்படக்கூடும். இருப்பினும் இதனால் உங்கள் எதிர்காலத்தின் பல பிரச்சனைகளிலிருந்து பயனடைவீர்கள். குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்தும் போக்கால் பயனற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்தி குற்றச்சாட்டுகளை கொண்டு வரும். உங்கள் அன்புக்குரியவரின் வருத்தத்திற்கு உங்களின் புன்னகைதான் அருமருந்தாக அமையும். இன்று வேலையில் உங்களுக்கு சாதகமான நாள். உங்கள் ஆளுமை என்னவென்றால் அதிகமானவர்களை சந்திப்பதன் மூலம் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். பின்னர் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முயற்சி செய்யுங்கள். இந்த நேரத்தில் இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும். இன்று நீங்கள் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் துணைதான் உங்களது ஏஞ்சல். நம்பவில்லையா? இன்று அதனை நீங்களே அனுபவித்து உணர்வீர்கள். ராசியின் அதிபதி குருவாக இருப்பதால் இந்த ராசியில் இருப்பவர்கள் உண்மையான குருக்களாக மாறுகிறார்கள்.
தனுசு ராசியின் பிறவி குணங்களால் மக்கள் வாழ்க்கையில் தானாகவே சிறந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீக தலைவர்கள், பிரபல அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொடர்புடைய ஆளுமைகளாக வளர்கிறார்கள். மேலும் ஆடம்பர பொருட்கள், எழுதுபொருட்கள், விவசாய பொருட்கள், உணவு, ஹோட்டல்கள், நிறுவனங்கள், நகைகள், நிதி, வானியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்கக்கூடிய துறைகள். இந்த ராசியில் சிலருக்கு அதிசயங்களைச் செய்து மற்றவர்களை அவ்வாறு செய்ய வைக்கும் அமானுஷ்ய சக்திகள் இருக்கலாம். சுயத்தில் அல்லது உள்வலிமையில் நம்பிக்கை மற்றும் சுய உந்துதல் ஆகியவை வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் கொண்டு வர உதவும். குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டால் பிரிவினை அல்லது புனித வாழ்க்கை சாத்தியமாகும். சரியான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் தேவை. சில நேரங்களில் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தலைவலியை ஏற்படுத்தக்கூடும். சிறிது காலம் ஓய்வு தேவை. இளம் வயதிலேயே சிரமங்களை எளிதில் சமாளிக்க முடியும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் உயர்வு சாத்தியம். எனவே வாழ்நாள் முழுவதும் புதையலை பாதுகாப்பாக வைத்திருங்கள், ஏனெனில் எப்போதாவது உங்களுக்கு இதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்மட்ட எதிர்பார்ப்புகள் சிலரை கடினமான சூழ்நிலைகளில் வெற்றி பெற மற்றவர்களின் பரிந்துரைகளுடன் கொண்டு வரக்கூடும். வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சியை தரும் உங்கள் சாதனைகளுக்கு எப்போதும் மற்றவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள். நிச்சயமாக சரியான இடைவெளியில் சரியான சுகாதார பராமரிப்பு தேவை. உடல்நலம் குறித்த மருத்துவரின் ஆலோசனையை புறக்கணிக்காதீர்கள். சரியான சுகாதார பராமரிப்பு அவர்களை 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உயிர்ப்பிக்கும். மக்கள் அச்சமற்ற மனிதர்கள் மற்றும் எங்கும் எந்த வேலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் இருப்பதால் தொடர்ந்து முன்னேறிச் செல்கிறார்கள். வணிகம் அல்லது வேலைக்கு கூட்டாண்மை சாதகமாக இருக்காது. எனவே சொந்த திறமை மற்றும் திறன்களுடன் நிகழ்ச்சியை தனித்தனியாக நடத்துங்கள். சில நேரங்களில் மனம் மந்திர செயல்திறன் மற்றும் யோசனைகளில் குதிக்கலாம். மேலே சென்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் அவ்வாறு செய்ய விரும்பினால் ஒரு பொழுதுபோக்காக மந்திரவாதியாக மாறலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை, கற்கள் நீலம் மற்றும் மரகதம் மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: மேம்பட்ட பொருளாதார நிலைமைக்கு சாதுக்களுக்கு கருப்பு கரை கொண்ட வெள்ளை வெட்டி நன்கொடையாக வழங்குங்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பிறவுன் பிரபஞ்ச குறிப்பு: உங்களுக்குள் அல்லது உங்களைச் சுற்றியுள்ள கீழ் ஆற்றல்களை வெளியிடுங்கள். மகர ராசி அன்பர்களே, எதையும் திட்டமிட்டு செய்தால் வெற்றி நிச்சயம். பெற்றோரிடம் வாதம் செய்ய வேண்டாம். உறவினர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். மகர ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையிலிருந்தும் உங்கள் மனதிலிருந்தும் குப்பைகளை வெளியேற்றுங்கள். வெளியே சென்று உங்கள் பழங்குடியினரைச் சந்தித்து உங்கள் வழக்கமான சாதாரண வழிகளிலிருந்து வாழ்க்கையை சற்று வித்தியாசமாக ருசித்துப் பாருங்கள். உங்களை குணப்படுத்த, விரிவடைய, பரிணமிக்க மற்றும் வளர அனுமதிக்கவும். நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள், எனவே உங்கள் இதயம் குணமடைய அனுமதிக்கவும். நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள், எனவே உங்களை பெற அனுமதிக்கவும். நீங்கள் தகுதியானவர், எனவே உங்களை மாற்ற அனுமதிக்கவும். நீங்கள் போதுமானவர், எனவே உங்களை குணப்படுத்த அனுமதிக்கவும். இந்த சூழ்நிலையில் பல அடுக்குகள் உள்ளன, நீங்கள் பார்க்க முடியாதவை கூட. பிரபஞ்சம் இதை உங்கள் கைகளிலிருந்து எடுத்து எளிமையாக இருக்க அனுமதிக்கவும். இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் பணியிடத்தில் சில சாதகமான மாற்றங்களை காணலாம். நீங்கள் நீண்ட காலமாக ஒரு திட்டத்தில் பணிபுரிந்திருந்தால் இன்று அதற்கான பாராட்டுகளை பெறலாம். உங்கள் யோசனைகள் சக ஊழியர்களை ஊக்குவிக்கும் என்பதால் உங்கள் யோசனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உறவுகளை வலுப்படுத்தும். ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கை தேவை. மாலையில் மூவி, தியேட்டர் அல்லது டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸாக மற்றும் அற்புதமான மனநிலையில் வைத்திருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார். இன்று நிதி பக்கம் நன்றாக இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை வீணாக செலவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் திருவிழாவை போன்ற சூழ்நிலை உங்கள் டென்ஷனை போக்கிடும். அமைதியாக வேடிக்கை பார்ப்பவராக மட்டும் இல்லாமல் இதில் பங்கேற்பதை உறுதி செய்யுங்கள். மகிழ்ச்சிக்காக புதிய உறவுகளை உருவாக்க பாருங்கள். லட்சியங்களுக்காக முயற்சிக்க நல்ல நாள். சீக்கிரமே அவற்றை அடைவதற்காக சளைக்காமல் உழைக்க உடலுக்கு ரீசார்ஜ் செய்யுங்கள். இந்த விஷயத்தில் நண்பர்களின் உதவியை நாடலாம். உங்கள் நன்னம்பிக்கையை அது ஊக்குவித்து குறிக்கோள்களை அடைய உதவும். வீட்டை விட்டு வெளியே செல்வதன் மூலம் இன்று நீங்கள் திறந்த வெளியில் நடக்க விரும்புகிறீர்கள்.
இன்று உங்கள் மனம் அமைதியாக இருக்கும், இது நாள் முழுவதும் உங்களுக்கு பயனளிக்கும். இன்று வேலையில் உங்களுக்கு சாதகமான நாள். வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்க அதிர்ஷ்டம் மற்றும் புகழுடன் பிறந்தவர்கள். இந்த ராசியில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இயற்கையால் பிரபலமானவர்கள் மற்றும் எந்த துறையிலும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறார்கள். சினிமா, கலை, இசை, நடனம், அரசியல், இராணுவம், காவல்துறை மற்றும் அரசு துறைகளில் உயர் அதிகாரிகள், விளையாட்டு, வணிக காந்தங்கள், பல செல்வங்கள், சமூக பிரமுகர்கள் பொதுவாக ஆர்வமுள்ள முக்கிய துறைகள். சனி மற்றும் சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லவராக இருந்தால் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பமும் அவர்களுக்கு மிகவும் பொருந்தும். எப்போதும் வேலை, வணிகம் அவர்களை பிஸியாகவும் உயிருடனும் வைத்திருக்கிறது. சூழ்நிலை மற்றும் சுற்றுப்புறங்களை கவனித்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் ஒரு நேரடி சூழலை எளிதாக உருவாக்க முடியும். பெரும்பாலான குணங்கள் கடக ராசி மற்றும் மகர ராசியுடன் பொருந்துகின்றன, அங்கு அவர்கள் இயற்கையில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். எப்போதும் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். மகர ராசிக்கு அதிக வேலை அட்டவணை காரணமாக அதிக தெய்வீகம் இல்லாவிட்டாலும் அவர்கள் பிரார்த்தனைகளை இதயத்தில் வைத்துக்கொண்டு தங்கள் கடமைகளை சிறப்பாகச் செய்கிறார்கள். பொறுப்புகள் மற்றும் கடமைகளில் அர்ப்பணிப்பு பல சந்தர்ப்பங்களில் ஒதுக்கப்பட்ட வேலையை முடிக்க மிகவும் உதவியாக இருக்கும். மகர ராசியில் பிறப்பிலிருந்தே அசாதாரண திறன்கள் வளர்க்கப்படுகின்றன, மேலும் அவர்கள் எந்த துறையிலும் அற்புதமான சாதனைகளை செய்கிறார்கள். பொறுமை, சாதனை, நடைமுறை அணுகுமுறை மற்றும் பாதுகாப்பு ஆகியவை அவர்களின் முக்கிய வார்த்தைகள். விருதுகள் மற்றும் வெகுமதிகள் பெரும்பாலும் கதவை தட்டுகின்றன. அவர்களில் பெரும்பாலோர் சிறு வயதிலிருந்தே ஆழ்ந்த ஞானம், புரிதல், நிலைத்தன்மை மற்றும் செயல் ஆகியவற்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பல தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்கள் மகர ராசி மக்களால் நடத்தப்படுகின்றன, அவர்கள் மற்றவர்களுக்கு நன்கொடை அளிக்க தயாராக உள்ளனர். சுய மதிப்பீடு, தன்னம்பிக்கை, முழுமை, துணிச்சலான இதயம், சாகசங்கள், நேர்மறையான அணுகுமுறை, மற்றவர்களை ஊக்குவித்தல், பொது சேவைகள் ஆகியவை மிகப்பெரிய குணங்கள். ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் வழக்கமான பயிற்சிகள் அவர்களை 90 வயது வரை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. கடக ராசியைத் தவிர வேறு யாராலும் இந்த மக்களை பாதிக்க முடியாது, அங்கு அவர்கள் தங்கள் சொந்த வலுவான மன உறுதியையும் தெய்வீக உணர்வையும் கொண்டுள்ளனர். அவர்கள் எதையும் பாதிக்கும் முன் தோற்கடிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, மெரூன் மற்றும் வெள்ளை, கற்கள் சிவப்பு, பவளம், ஹெசோனைட்டுகள் மற்றும் முத்து, மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: ஸ்ரீ துர்கா கவாச்சை பாராயணம் செய்வது காதல் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. பிரபஞ்ச குறிப்பு: நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். கும்பராசி அன்பர்களே, குடும்ப செலவுகள் குறையும், பிரியமானவர்களின் நேசத்தை பெற முடியும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும், உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையை எவ்வாறு கையாள்கிறீர்கள், நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள், உங்களை நீங்களே எவ்வாறு வெளிப்படுத்துகிறீர்கள், இவை அனைத்தும் கும்பராசிக்காரர்களே உங்களுக்கு மட்டுமே தனித்துவமானவை. உங்களுக்கு ஏதாவது எளிதாக வருவதாக நீங்கள் உணரலாம், எனவே அது ஒரு பொதுவான திறமை, சிந்தனை அல்லது செயல்முறையாக இருக்க வேண்டும். ஆனால் உண்மையில் அது அப்படி இல்லை, எனவே உங்களை அப்படி மதிக்கவும். உங்களை மதிக்கும் மேஜைகளில் அமர்ந்து உண்மையிலேயே வரவேற்கப்படுவதை உணருங்கள். உங்களை சோர்வடையச் செய்யும் நாடகத்திலிருந்து விலகி இருங்கள், அல்லது குறைந்தபட்சம் ஒரு மன தூரத்தையாவது பராமரிக்கவும். நீங்கள் ஒரு பிரபஞ்ச ஜீவன், அனைவருக்கும் ஏற்றது அல்ல. ஆனால் உங்களிடமிருந்து பெற வேண்டிய எவரும் உங்களுக்கு பங்களிக்க சமமாக தயாராக இருப்பார்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல மனநிலையையும் புதிய ஆற்றலையும் கொண்டு வரும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது மகிழ்ச்சியை மட்டுமல்ல, உறவுகளையும் பலப்படுத்தும். வேலையில் உங்கள் படைப்பாற்றல் இன்று உச்சத்தில் இருக்கும். புதிய திட்டங்கள் மற்றும் யோசனைகளை செயல்படுத்த இது சரியான நேரம். உங்களின் கடின உழைப்பின் பலனை விரைவில் காணலாம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக இன்று உங்களுக்கு நேர்மறை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். மாலையில் நண்பர்களுடன் இருப்பது ஆனந்தமானது, ஆனால் அதிகமான சாப்பாடு மற்றும் பானங்களில் கவனமாக இருக்கவும். அனுபவம் வாய்ந்த நபரின் ஆலோசனையின்றி உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும் எந்த வேலையும் இன்று செய்ய வேண்டாம். உறவினர் வீட்டுக்கு செல்லும் சிறிய பயணம் சவுகழியமான நேரமாக இருக்கும். கடினமான வேலை நிறைந்த தினசரி வாழ்வில் இருந்து ரிலாக்ஸ் செய்வதாக இருக்கும்.
இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தொல்லைகளை உங்கள் பங்குதாரருடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவீர்கள், ஆனால் அவர்கள் தங்கள் பிரச்சினைகளைப் பற்றி உங்களுக்கு சொல்வார்கள், மேலும் உங்களை மேலும் வருத்தப்படுவார்கள். திருப்திகரமான ரிசல்ட்களை பெற அருமையாக திட்டமிடுங்கள். அலுவலக பிரச்சினைகளை தீர்க்க முயற்சிக்கும்போது மனதில் டென்ஷன் இருக்கும். நேரத்தை நன்கு பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இலவச நேரம் இருந்தால் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய முயற்சிக்கவும். நேரத்தை வீணாக்குவது நல்லதல்ல. சூடான வாக்குவாதத்துக்கு பிறகு இணக்கமாகி உங்கள் துணையுடன் இனிமையாக மாலை பொழுதை கழிப்பீர்கள். வழிபாடு கருணை, பூமிக்கு பணிவு, ஆர்வம், அறிவு சேகரிப்பு, ஒழுங்கமைத்தல், கேட்கும் திறன் ஆகியவை கும்பராசியின் நல்ல குணங்கள். அவர்கள் சுதந்திரமானவர்கள் மற்றும் சுதந்திரத்தை விரும்பும் மக்கள். சிறிய முதல் பெரிய அளவிலான வணிகம், வர்த்தகம், நிதி, வங்கி, சந்தைப்படுத்தல், விற்பனை, பொருட்கள் அல்லது சரக்கு, மோட்டார் பயணங்கள், துணைக்கருவிகள் ஆகியவை நன்மை பயக்கும் பகுதிகள். சாதனைகளின் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் மாறுகிறார்கள். இல்லையெனில் சோகமாகவும் பதட்டத்தால் பிடிக்கப்பட்டு தோல்விகளின் போது மிகவும் தொந்தரவு செய்யப்படுகிறார்கள். தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க சமநிலையை முறையாக பராமரிக்க வேண்டும். பல கும்ப ராசிக்காரர்களுக்கு எழுதுதல், நிகழ்வுகளை நடத்துதல், விழிப்புணர்வு குறித்த பட்டறைகள், சமூக சேவைகள் போன்ற நல்ல திறமைகள் உள்ளன. 7.5 சனியின் போது கூடுதல் கவனிப்பு மற்றும் எச்சரிக்கை தேவை. பகைமையிலிருந்து தப்பிக்க மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். ஜாதகத்தில் சூரியனும் புதனும் நன்றாக இருந்தால் சாத்தியமான அரசாங்கமும் அரசியல் செல்வாக்கும் வாழ்க்கையை புதிய உச்சத்திற்கு உயர்த்தும். கும்பராசிக்காரர்கள் முழு திறமையையும் காட்டினால் வெற்றி பெரும்பாலும் வரும். சரியான கவனம் செலுத்தி முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டால் அவர்களால் பல துறைகளில் அற்புதங்களை செய்ய முடியும். புத்திசாலித்தனமான முடிவுகள் சிறந்த பலன்களை தரும், மேலும் சிறந்த முடிவுகளை தரும். மிகவும் நடைமுறை மற்றும் கூர்மையான பார்வையும் கூட. பிறந்தவர்கள் பொதுவாக ஏராளமான சமூக வசீகரத்தை கொண்டுள்ளனர், ஆனால் உறவுகளை தாக்கி வளர்க்க உண்மையான சுயமரியாதை தேவை. எந்தவொரு வெளியீடும் அல்லது முடிவும் எப்போதும் உள்ளீட்டை பொறுத்தது. பல பகுதிகளுக்கு வழக்கமான ஜோதிட வழிகாட்டுதல் அவசியம். வழக்கமான சுகாதார பரிசோதனை நிச்சயமாக அவசியம். தெய்வீக சேவை மற்றும் நல்ல ஆரோக்கியம் அவர்களை 80 வயது வரை சேவை செய்ய வைக்கிறது. மன அழுத்தமில்லாத வாழ்க்கையை வைத்திருக்க மனக்கட்டுப்பாட்டு பயிற்சிகள் மற்றும் தியான நுட்பங்களை பின்பற்றுங்கள். புதிய வாய்ப்புகள், வணிக யோசனைகள் மற்றும் உயர் பதவிகளை உருவாக்க எப்போதும் புதிய கருத்துக்களை படித்துக்கொண்டே இருங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், சிவப்பு மற்றும் பச்சை. கற்கள் வைரம், மரகதம், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 6. பரிகாரம்: பார்வையற்றவர்களை பராமரிப்பது மற்றும் அனாதை இல்லங்களில் இனிப்பு அரிசியை விநியோகிப்பது வெற்றிகரமான தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு உதவும். அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் நீலம். பிரபஞ்ச குறிப்பு: நீங்கள் ஒரு காரணத்திற்காக கருப்பு ஆடு. மீன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் முக்கிய விஷயங்கள் நடக்கும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும். தொழில், வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். நீங்கள் உங்களுக்குள் எப்படி உணர்கிறீர்களோ அப்படி இருக்க உங்களை நீங்களே அனுமதிக்கும்போது, திரைக்கு பின்னால் உங்களை மறைத்துக் கொள்வதை நிறுத்தும்போது, உங்கள் மிகவும் உண்மையான மற்றும் சீரான இடத்திலிருந்து பேச துணியும்போது, நீங்கள் மன அழுத்தத்தையும் கவலைகளையும் அகற்றுவது மட்டுமல்லாமல் மீன ராசியினருக்கு தேவையான நம்பிக்கைகள், கருத்துக்கள் மற்றும் தெய்வீக ஞானத்திற்கான வழிகளையும் திறக்கிறீர்கள். நீங்கள் இங்கே தொடர்ந்து வளரவே இருக்கிறீர்கள், முழுமையடைய அல்ல. நீங்கள் ஏற்கனவே இருக்கும் வைரமாக உங்களை பார்க்க இங்கே இருக்கிறீர்கள், இன்னும் உருவாக்கத்தில் உள்ள வைரமாக அல்ல. உங்கள் வெட்டப்படாத பதிப்பு எப்போதும் பிரகாசிக்கக்கூடிய மிகவும் அற்புதமான, பிரகாசமான ரத்தினம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள், மேலும் ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு ஆதரவு அளிக்கப்படுகிறது. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் செலவிடும் நேரம் உங்கள் மனதிற்கு அமைதியை தரும். வேலையில் உங்கள் கடின உழைப்பின் பலனை காண்பீர்கள், எனவே உங்கள் திட்டங்களை செயல்படுத்த இது சரியான நேரம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஆன்மீகத்தின் மீதான நாட்டம் அதிகரிக்கும். உங்கள் உள்ளுணர்வை நம்புவது சரியான முடிவுகளை எடுக்க உதவும். உடல்நலம் குறித்த பிரச்சினைகள் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம்.
பெரிய திட்டங்கள் மற்றும் ஐடியாக்களுடன் ஒருவர் உங்கள் கவனத்தை ஈர்ப்பார். எந்த முதலீடும் செய்வதற்கு முன்பு அவரின் பின்னணி மற்றும் நம்பகத்தன்மையை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப டென்ஷன் உங்கள் பிரச்சினைகளை திசை திருப்பிவிடக் கூடாது. கெட்ட நேரம் அதிகமாக பாதிக்கும். சுயபரிதாபத்தில் நேரத்தை வீணடிக்காமல் வாழ்க்கை பாடங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கும் காதலருக்கும் இடையில் இன்று வேறொருவர் வரலாம். உங்கள் மன உறுதியால் இன்று ஆபீஸில் உங்களது நாள் நல்ல முறையில் கழியும். தகவல் தொடர்புகளை கவனமாக கையாள வேண்டும். உங்கள் துணை உங்கள் மேல் அக்கறை காட்டுவதில்லை என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் நாளின் முடிவில் உங்களுக்காக அவர் ஏதோ பிளான் செய்து வருகிறார் என தெரிய வரும். அன்பு, ஆர்வம், ஈர்ப்பு, உதவும் தன்மை, பக்தி, அமைதி, நன்றியுணர்வு, புத்திசாலித்தனம், வசீகரம், கிடைக்கும் தன்மை, கனிவான வார்த்தைகள் ஆகியவை மீன ராசிக்காரர்களுக்கு முக்கிய நல்ல குணங்கள். ஏதாவது தவறு நடந்தால் அடுத்து என்ன பிரச்சினை தீர்க்கும் இயற்கையுடன் எதையும் அணுகி சமாளிப்பது அனைவரையும் பாதையில் இருக்க உதவுகிறது. உள் அமைதி பெரும்பாலான மக்களுக்கு வெளிப்புறத்தை விட உதவுகிறது. அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மற்றொரு பங்கு வகிக்கிறது. பின்னர் அவர்கள் சாதகமாக நகரும் விஷயங்களை கவனித்து எதிர்பார்த்த முடிவுகளை தர முடியும். வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை நன்கு அறிந்தவர் மற்றவர்களுக்கு அவ்வாறு செய்ய அறிவுறுத்துகிறார். சந்தைப்படுத்தல் உத்திகள் மற்றும் ஈர்ப்பு கொண்ட அவர்கள் எளிமையான கவனிப்பு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை மூலம் எதையும் எளிதாக புரிந்துகொண்டு தரமான விநியோகத்துடன் திட்டங்களை நன்றாக முடிக்க சுற்றிச் செல்கிறார்கள். இருப்பினும் சில நேரங்களில் அதிக மன அழுத்தம் அல்லது அமைதியற்ற செயல்பாடுகள் இருந்தால் அவர்கள் நோயால் பாதிக்கப்படுவார்கள் மற்றும் சரியான மருத்துவ பராமரிப்பு தேவை. அதிக ஒழுக்கம் காரணமாக எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் வேலை அல்லது வணிகத்தில் உயர்நிலைகளை அடைய மிகச் சிறப்பாகச் செயல்படுவார்கள். சகிப்புத்தன்மை, மரியாதை மற்றும் மன்னிக்கும் தன்மை கொண்டவர்கள். யாராவது உதவி செய்யும் வரை தங்கள் நிலையான வழிகளை மாறுவது கடினம். தன்னலமற்ற, உண்மையுள்ள, தாராளமான, இரக்கமுள்ள மற்றும் அக்கறையுள்ள குணங்கள் மகிழ்ச்சியான மற்றும் சரியான வாழ்க்கையை பெற உதவும் கூடுதல் குணங்கள். மீன ராசிக்காரர்கள் மிகவும் உணர்திறன், படைப்பாற்றல், உள்ளுணர்வு கொண்டவர்கள். கணக்குகள், தணிக்கை, சிவில் சேவைகள், மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனை, நிதித்துறைகள், அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், உணவு மற்றும் தங்குமிடம், நகைகள், மாடலிங், கலை, இசை, மேலாண்மை, விவசாயம், ஒப்பந்தம், குத்தகை, தரகு நிறுவனங்கள், யதார்த்தம், தலைமைத்துவம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்கச் செய்யும் முக்கிய துறைகள். ஆரோக்கியமான மற்றும் அமைதியான வாழ்க்கை 75 முதல் 80 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் வாழ உதவுகிறது. முதலில் பாதுகாப்பு, அடுத்து வேகம் என்ற பழமொழி மீன ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. சாத்தியமான மருந்து ஒவ்வாமை சில நேரங்களில் ஆரோக்கியத்தை கெடுக்கும். சரியான பராமரிப்பு தேவை. அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, நீலம் மற்றும் பச்சை, கற்கள் முத்து, சிவப்பு பவளம் மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 2, 5 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 10. அதிர்ஷ்ட நிறம் பிங்க். பிரபஞ்ச குறிப்பு: உங்களை பற்றியும் உங்கள் அன்புக்குரியவர்கள் பற்றியும் உங்கள் இலக்குகள் பற்றியும் உங்கள் வாழ்க்கையிலும் அமைதியாக இருங்கள்.